வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெப் சர்வரில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் டுட்டோரியலில் வந்து ஆக்சுவலாக இது வந்து நான் இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங் அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகே, பிகாஸ் ஏன்னா ஒரு வெப் சர்வருக்குள்ளே இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து வெளியில் எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்காது, ஓப்பன் சோர்ஸில் எங்கேயுமே கிடைக்காது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த பர்டிகுலர் வெப் சர்வரை நம்ம டைரெக்டாக ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் உள்ளே இருக்க அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் டெக்னிக்கை வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் என்ன டூல் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட் ஸ்கேனிங் டூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்மேப்ன்ற ஒரு டூலை தான் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டூல் மூலிமா நம்ம பேக்கெண்டில் என்னென்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு, ஸோ என்ன மாதிரி போர்ட்ஸ் ஓப்பன் இருக்குது, அந்த போர்ட்குள்ளே என்ன மாதிரி அப்ளிகேஷனோ இல்லை சர்வீஸோ ரன் ஆகிட்டுருக்கு, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங்கில் வந்து நீங்கள் வந்து என்மேப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங்னாலே நீங்கள் வந்து வெப்சைட்டை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும், அது பேக்கெண்டில் என்னென்ன ரன் ஆகிட்டுருக்கு தெரிஞ்சிக்கக்கூடாது, அப்போல்லாம் எதுவுமே கிடையாது கைஸ். ஓகே, ஒரு அப்ளிகேஷன் டெஸ்டிங் நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா பக்கமும் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக வர்னபிலிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அதை நீங்கள் வந்து சால்வும் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் வெப் அப்ளிகேஷனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு கிடையாது, பேக்கெண்டில் இருக்கிற வெப் சர்வர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன்னா எந்த ஒரு ரீசனுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து உங்களோட வெப் சர்வர் வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சுன்னா, ஸோ அப்போது நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் எப்போவுமே வந்து வெப் சர்வர் மேலேயும் நீங்கள் சில கான்சன்ட்ரேஷன் வைக்கணும். ஸோ எப்படி வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் சர்வரை வந்து நம்ம எப்படி வந்து டெஸ்ட் பண்ணுறது, ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போது. நம்ம என்மேப்ன்ற ஒரு டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஸோ இந்த இடத்துல நான் வந்து யூஸ் பண்ண போகிற ஒரு வெப் சர்வர் வெப் சர்வர் நான் இப்போ ஒரு வெப் சர்வர் பேக்கெண்டில் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.1.5. ஸோ இப்போதைக்கு நான் ஐபியாக கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு டொமைன் நேம் கிடச்சா கூட நீங்கள் அந்த டொமைன் நேம் அப்படி இங்கே கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த பர்டிகுலர் வெப் சர்வரை வந்து நான் ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு அந்த வெப் சர்வரில் இவ்வளோ போர்ட்ஸ் ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஓகே, ஸோ நார்மலாக சொல்ல போகணுன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் வெப் சர்வர் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அந்த வெப் சர்வருக்கு தேவையில்லாத போர்ட்ஸ் எப்போவுமே ஓப்பனில் இருக்கக்கூடாது. இது ஒரு விஷயம். பேக்கெண்டில் என்ன மாதிரி வெப் சர்வர், அந்த வெப் சர்வரில் அன்வான்ட் போர்ட்ஸ் கண்டிப்பாக ஓப்பனில் இருக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா அட்டாக்கர்ஸ் அது மூலியமாக கூட உள்ளே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட்டு என்மேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் அந்த ஐபி அட்ரஸை கொடுத்தேன். எனக்கு கொடுக்கும்போது எனக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் அதே ஸ்கேன் நான் திருப்பியும் பண்ணியிருந்தேன். ஓகே, இதெல்லாமே நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு அப்படியே அந்த பண்ண இன்ஃபர்மேஷனை நான் காட்டுறேன். ஓகே, டோன்ட் வரி, இதே நீங்கள் பண்ணாலும் சேம் உங்களுக்கு இது ரிசல்ட்ஸ் தான் வரப்போகுது. ஓகே, ஆனால் நீங்கள் எந்த மாதிரி ஒரு சர்வரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அதில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட அடுத்த கமாண்ட் இது நான் கொஞ்சம் மெயினாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்மேப்ன்ற ஒரு டூல் நேம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் -s கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா எனக்கு வேர்ஷன் நம்பர்ஸ் வேணும். எதோட வேர்ஷன் நம்பர்ஸ்னால் இங்கே ரன் ஆகிட்டு இருக்க இந்த சர்வீஸோட வேர்ஷன் நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். ஓகே, அண்ட் -vv வந்து வேர்போஸ் என்னென்னா, நான் எனக்கு காட்ட போகிற இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கிளியர் அண்ட் கட் அண்ட் ரைட்டாக எனக்கு காமி அப்படின்றதுக்கான ஆப்ஷன் இது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நீங்கள் கொடுக்க போகிற உங்களோட டார்கெட்டோட ஐபி அட்ரஸை இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். அது ஐபியாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் அது வந்து ஏதோ ஒரு டொமைன் நேமாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த என்மேப் எல்லாத்தையுமே அது சப்போர்ட் பண்ணும். ஸோ அதை நான் ரன் பண்ணும்போது எனக்கு போர்ட் இன்ஃபர்மேஷன் காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பர்டிகுலர் போர்ட்டுக்கான சர்வீஸ் காட்டுது. அந்த சர்வீஸில் என்ன மாதிரி வேர்ஷன் நம்பரில் ஒரு வேர்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுது. ஓகே, ஸோ இந்த இது ஆக்சுவலாக எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து உங்களோட பேக்கெண்ட் வெப் சர்வர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதே போல் நான் வந்து மோஸ்ட்லி எதுக்கு இந்த பர்டிகுலர் இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெஸ்ட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனில் வந்து பேக்கெண்டில் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் இருக்கா இல்லையானு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஓகே, அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு போர்ட் ஸ்கேன் நான் பண்ணும்போது அதுக்குள்ளே எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி போர்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ தட் நான் இதை வச்சு கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், நான் டெஸ்ட் பண்ணுற அப்ளிகேஷனில் வந்து ஆக்சுவலாக ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ அது இட் குட் பி MSSQL ஆர் MySQL ஏதோ ஒரு டேட்டாபேஸ். ஓகே, ஸோ அது ஆக்சுவலாக ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஒரு ஐடியா கூட இங்கே வர சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதே போல் நான் முன்னாடி சொன்ன போல தான், லைக்
பேக் அண்ட் வெப் சர்வர் வந்து பார்த்திங்கன்னா 8080ல் ரன் ஆகிட்டு இருக்கு போர்ட் நம்பர். அண்ட் அதே வெப் சர்வர் வந்து அவங்க SSL யூஸ் பண்ணியும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 8080ல் வெறும் HTTP மோடில் ரன் ஆகுதுன்னா அப்போது மேபி பேக்கெண்டில் இருக்கிற அப்ளிகேஷனில் எங்கேயாவது லாகின்ஸ் இருந்துச்சுன்னா அந்த லாகின்ஸில் பாஸ் ஆகிற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே பிளெயின் டெக்ஸ்ட்டில் இருக்கிற நிறைய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, பிளெயின் டெக்ஸ்ட்டில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ், பிகாஸ் HTTPயில் வந்து என்கிரிப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் பிளெயின் டெக்ஸ்ட்டில் யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் போகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை வச்சு நான் வந்து கன்க்ளூட் பண்ணிப்பேன் பேக்கெண்டில் ஓகே HTTP இருக்குது, HTTPயும் ஓப்பனில் இருக்குது அண்ட் HTTPSம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து ஆக்சுவலாக எப்போவுமே வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் பண்ணுறதா இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக பேக்கெண்டில் போர்ட் ஸ்கேனிங் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ ஏன்னா மோஸ்ட்லி போர்ட் ஸ்கேனிங் எல்லாமே வந்து ஆக்சுவலாக நெட்வொர்க்கிங்காக தான் சொல்லி பார்ப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகே, போர்ட் ஸ்கேனிங் பிகாஸ் அது வந்து எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.